சென்னை தேனாம்பேட்டையில் மெட்ரோ ரயில் பணி நடைபெறும் இடத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கிருத்திகா அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை தேனாம்பேட்டை சிக்னலை தாண்டி SIT கல்லூரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மேதின பூங்காவிலிருந்து சைதாப்பேட்டை வரை செல்லக்கூடிய மெட்ரோனுடைய சுரங்கப்பாதைக்கான பணிகள் இங்கு நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் பொழுது இந்த பகுதிக்கு, அதாவது இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்தை மீண்டும் கான்கிரீட் கொண்டு நிரப்பும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த பள்ளத்தின் காரணமாக இந்த பகுதியில் பெருமளவு இங்கு டிராபிக் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுவும் சென்னையினுடைய ஒரு முக்கியமான சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலையினுடைய இந்த தேனாம்பேட்டை பகுதியை பொறுத்தவரை இந்த நேரங்களில், அதாவது காலை அலுவலக நேரங்களில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் என்பது பொதுவாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த பள்ளம், அதாவது இந்த சாலையினுடைய நடுப்பகுதியில் உருவாகி இருப்பதன் காரணமாக இங்கு தொடர்ந்து போக்குவரத்து பணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருவழி பாதைகளாகவும் அனுப்ப முடியாமல் ஒரு வழி பாதையாக மாற்றி தற்போது இங்கு போக்குவரத்து அனுப்பப்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பல தூரங்களுக்கு, அதாவது தேனாம்பேட்டை சந்திப்பையும் தாண்டி இங்கு போக்குவரத்து பாதிப்பு என்பது அதிக அளவில் இருக்கிறது. மக்கள் திடீரென ஏற்பட்ட இந்த பள்ளம் சற்று சிறிய அளவு இருந்த போதிலும் கூட இந்த பள்ளத்தின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதையும், பள்ளிகள் செல்லக்கூடிய குழந்தைகள் செல்ல முடியாதையும் பெற்றோர் பலரும் இந்த போக்குவரத்து நெரிசலில் குறிப்பிடுகின்றனர். போக்குவரத்து நெரிசலையும் தாண்டி மெட்ரோவினால் ஏற்படக்கூடிய பள்ளம் என்பது இதற்கு முன்பும் பலமுறை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அடையாறில் இருக்கின்ற மத்திய கிழார் சந்திப்பிலும் ஒரு பள்ளம் ஏற்பட்டது. அதே போல சென்னை அண்ணா சாலையிலும் ஒரு பள்ளம் ஏற்பட்டது. அதைவிட குறிப்பாக சென்னை சென்ட்ரல், அதாவது GHற்கு எதிரே ஏற்பட்ட பள்ளத்தில் ஒரு காரும் மூழ்கி, அது பாதியில் மூழ்கிய சூழ்நிலையில் அந்த கார் மீட்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் நவீனுடன் கிருத்திகா கண்ணன், News 7 தமிழ், சென்னை.